புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் மாநாடு கிளிநொச்சியில் இடம்பெறவுள்ளது. நாட்டை கொடிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து இந்நாட்டில் வாழுகின்ற சகல இன மக்களுக்கு நிம்மதியான வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பூரண ஆதரவை தெரிவிக்கும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்று வருகின்றது. இந்த அடிப்படையில் தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தியும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போராளிகளினதும் அவர்கள் குடும்பங்களினதும் எதிர்கால வாழ்வு மற்றும் அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கல் தொடர்பில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்பராசா அவர்கள் அண்மையில் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது சாதகமான பதிலை அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கியதால் 2024 ஜனாதிபதி தேர்தலில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவினை வழங்கியுள்ளது. இதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் முகமாகவும் எதிர்கால பாராளுமன்ற தேர்தலில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி களமிறங்குவது தொடர்பாகவும் 2024 9/7 நண்பகல் 1 மணிக்கு இடம்பெறவுள்ள புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் மாநாட்டில் ஆராயப்படவுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் தலைவர் டியூப் லீடர் ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி தேர்தலில் அதிமேதகு ஜனாதிபதி அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு தமிழ் மக்கள் தங்கள் ஆதரவை வழங்குவார்கள். அதற்கான பணிகளை தாங்கள் முன்னெடுத்து வருவதாக கூறினார். இம்மாநாட்டில் வடகிழக்கில் உள்ள போராளிகள் மக்கள் மற்றும் புலத்தில் உள்ளவர்கள் அதிகமாக தங்களுடைய ஆதரவை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாநாட்டுக்கு அம்பாறை மாவட்ட கட்சியின் ஆதரவாளர்களை அழைத்துச் செல்லும் பணிக்கு தலைவர் இன்பராசா அவர்களால் கட்சியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் மதி கோகுலன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.